பாத்தீங்கன்னா திருப்பரப்பு அருவிக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அருவின்னு சொன்னாலே இந்த திருப்பரப்பு அருவி தாங்க. ஃபேமிலியோட என்ஜாய் பண்றதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டா இருக்கும். திருப்பரப்பு ரீச் ஆயாச்சு. இதான் என்ட்ரன்ஸ் கேட்டு. இதுல இருந்து 1 கிலோமீட்டர் உள்ள போனோம். நீங்க இந்த திருப்பரப்புக்கு வாரீங்கன்னா உங்க சொந்த ஊர்ல இருந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நாகர்கோவில் பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆவீங்க. நாகர்கோவில்ல இருந்து உங்களுக்கு 33 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த திருப்பரப்பு அமைஞ்சிருக்கு. உள்ள போறதுக்கு டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 10 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. போட்டிங் போறதுக்கு இங்கே டிக்கெட் எடுத்துக்கலாம். போட்டிங் போறதுக்கு எவ்வளவு ஆகும்னு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. போற வழியிலே கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி எக்கச்சக்கமான டாய் ஷாப்ஸ் இருக்குது. அருவி கிட்ட வந்துட்டோம். இங்க இருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்கு. இந்த திருப்பரப்பு அருவியோட ஒர்க்கிங் டைம் பாத்தீங்கன்னா மார்னிங் 7 o'clock to ஈவினிங் 6 o'clock வரை ஓப்பன்ல இருக்கு. இந்த திருப்பரப்பு அருவியை பொறுத்தளவுக்கு லேடிஸ் குளிக்கிறதுக்கு தனி செக்ஷன் வச்சிருக்காங்க. அதே போல ஜென்ட்ஸ் குளிக்கிறதுக்கு தனி செக்ஷன் வச்சிருக்காங்க. நான் போயிருந்த டைம்ல அருவியில அதிகமா தண்ணி வந்துட்டு இருந்தனால ஒரு சைட்ல மட்டும் தான் மக்களை குளிக்க அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல சேஃப்டி ப்ரிஃபரன்ஸ் காட்டி இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு கயிறு போட்டு கட்டியிருப்பாங்க. எப்பவும் இந்த இடத்துல போலீஸ் நிற்பாங்க. அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி கரெக்டா ஃபாலோ பண்ணி அந்த பிளேஸ்ல மட்டும் குளிங்க. இந்த திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸோட ஹைலைட் ஷாட்ஸை பார்த்துட்டு வந்துருங்க. நான் உங்களை அங்க மீட் பண்றேன். அருவி பக்கத்திலே சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. இதுக்குள்ளே போய் உங்கள் கிட்ஸை விளையாட விடலாம். ரொம்பவே விதவிதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்குது. சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கத்திலே ஆவின் கடை இருக்குது. அங்கே போய் ஒரு சாக்கோபார் ஐஸ்கிரீம் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 ரூபீஸ். ரொம்பவே நல்லா இருக்குது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா போட்டிங் ஏரியாவுக்கு நாங்கள் போகிறோம். போட்டிங் ஏரியாவுக்கு போகிற வழியிலே சிப்ஸ் கடை இருந்துச்சு. சிப்ஸ் கடையில் 2 வடை வாங்கினோம். வடையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 ரூபீஸ். கீழே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக சிப்ஸ் வச்சிருக்காங்க. கிழங்கு சிப்ஸ், நேந்திரம்பழம் சிப்ஸ், சக்கு சிப்ஸ்னு வச்சிருக்காங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட ஃபேமஸான சிப்ஸ் இந்த நேந்திரம்பழம் சிப்ஸ் தாங்க. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணாமல் போகாதீங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. சிப்ஸ் கடைக்கு பக்கத்துலேயே நிறைய ஃபேன்சி ஐட்டம் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுனா இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போவோம். அந்த ரோட்டில் நடந்து வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை வந்து ரீச் ஆயிடுவீங்க. இந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே வந்தீங்கன்னா ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலம் மூலமாக அந்த சைடு கிராஸ் பண்ணி போனோன்னா நம்ம போட்டிங் போகிற இடம் வந்துடும். திருப்பரப்பு அருவிக்கு வர்ற யானையெல்லாம் இந்த இடத்துல வச்சு தான் குளிப்பாட்டுறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது இந்த இடம். இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் இடம்னே சொல்லலாம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கீழே இருக்க லைக் பட்டனை ஒரு லைக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிச்சுட்டு இருப்பாங்க. நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் குளிங்க இந்த இடத்துல. இதான் போட்டிங் ஏரியா. போட்டிங்லேயே 2 விதமாக போட்டிங் இருக்குது. ஒன்று பெடல் போட் இருக்குது, இன்னொன்று ஃபேமிலி கூட்டிகிட்டு போகிறதுக்கு போட் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் பர்சனுக்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல ஆஃபர் தான் சொல்லலாம். அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்ம ஃபேமிலிஸோட. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இல்லை நம்ம சேனலில் நல்ல நல்ல கண்டென்ட்டாக போடுறேன். நம்ம சேனலில் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தெரியல. பாதி பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பாதி பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி ஆல்ல போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.